நோ கான்டாக்ட் ஷேடிங் பார்த்துருவோம். இப்போ என்ன நினச்சிட்ருக்காங்கன்னு பார்க்கலாம். திரும்ப ஒன்று சேரணும்னு நினச்சிட்ருக்காங்க. உண்மையை சொல்லணுன்னா நீங்கள் நம்பாமல் இருக்கலாம் இந்த வார்த்தையை இப்போ கேட்கும்போது. ஆனால் அதுதான் உண்மை. சரிங்களா? அது என்னன்னு தெரில, இப்படி சொல்லணும்னு தோணுது. ஏன்னா இதை கேட்குற நிறைய பேர் அது நடக்குங்கிற நம்பிக்கையை விட்டுருக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, திரும்ப ஒன்று சேர்றதுக்கான அந்த முயற்சியை அவங்க எடுக்கவே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு சில பேர்த்துக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்கள் எடுக்கலைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதை கேட்டுட்ருக்கிற முக்கால்வாசி பேருக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க பக்கத்துலேருந்து அவங்க எடுக்கலை அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் அவங்களுக்கு எவ்வளவோ செஞ்சுருக்கீங்க, ஆனால் அந்த அளவுக்கு அவங்க உங்களுக்கு செய்ய கிடையாது. அது இப்போ அவங்க நினச்சி பார்க்குறாங்க. அவங்க நமக்கு எத்தனை எல்லாமோ செஞ்சாங்க, ஆனால் நம்ம அந்தளவுக்கு அவங்களுக்கு செய்யலையே அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. எல்லாத்தையும் எழுத்து போட்டு செஞ்சாங்களே, நம்ம அந்த மாதிரி எதுவும் பண்ணலையே. நிறைய கடமைகள் நீங்கள் தான் பார்த்துருக்கீங்க, நிறைய கடமைகள் நீங்கள் தான் செஞ்சுருக்கீங்க. அவங்க அந்தளவுக்கு அந்த கடமையெல்லாம் செய்ய கிடையாது. சரிங்களா? அதெல்லாம் இப்போ அவங்களுக்கு தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நினைக்கிறாங்க. அதெல்லாம் நினைக்கும்போது அவங்களுக்கு ஹெவியாக இருக்குது. இந்த சென்ஸ் பாரமாக இருக்குது. இங்கே 10 of Wands பார்க்கலாம் நீங்கள். அது ரொம்ப பாரமாக இருக்குதுன்னு நினைக்கும்போது, அது மட்டும் இல்லை, அவங்க உங்களை கவனிக்காமல் கூட இருந்துக்கலான்னு வைங்களேன். இப்போது நிறைய கடமைகள் இருக்குது. லவ் பண்ணுறவங்களாகட்டும், இல்லை மேரேஜ் பண்ணி லைஃப்பில் இருக்கிறவங்களாகட்டும், இருந்து பிரிஞ்சு இருக்கிறவங்களாகட்டும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடமை இருக்கும் இல்லையா? லவ் பண்ணிட்டு இருந்தாலுமே கடமைகள்னு ஒன்று இருக்கும் இல்லையா? மேரேஜ் ஆகலைன்னா கூட. ஸோ அந்த கடமையெல்லாம் நினச்சி பார்க்கும்போது, கடமைகள் செய்கிறதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரிங்களா? கவனிக்க கூட இல்லை உங்களை அப்படிங்கிற மாதிரி அவங்களே ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம அந்தளவுக்கு அவங்கள கவனிக்கலையே அப்படின்ட்டு. ஒரு குட்டி உதாரணம் சொல்லணுன்னா, இப்போ அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருந்துருப்பீங்க, அதை கூட கவனிக்காமல் கூட அசால்ட்டாக இருந்திருப்பாங்கன்னு வைங்களேன். நான் குட்டி உதாரணம் சொல்லிகிட்ருக்கேன். மற்றபடி நீங்கள் மற்ற விஷயத்த நீங்களே யோசித்து பார்த்துக்கோங்க, எந்த வகையில் அவங்க கவனிக்காமல் விட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஒன்று சேரணுங்கிற எண்ணம் இருக்குங்கிறதுனால, இதுக்கப்புறம் அதுக்கான ஒரு முயற்சி ஏதாச்சும் அவங்க சைட்லேருந்து எடுக்கலாம். அந்த ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. சரிங்களா? அதனால தான் இங்கே Ace of Wands வந்திருக்கு. இதுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு ஏதாச்சும் செய்கிறதுக்கு முயற்சி செய்யலாம் இன்னும் உண்மையை சொல்லப்போனால். அதனால் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லது நடக்கும். கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு குட்டி முயற்சியோ குட்டி ஸ்டெப்பாச்சும் அவங்க எடுப்பாங்க. சரிங்களா? ஒன்றுமே பண்ண மாட்டாங்கன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நம்பிக்கையோடு இருங்க.